எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் ஒரு ஏணிப்படியா இருந்து பல பேர்த்தினுடைய வாழ்க்கையை பல வகையில் ஏற்றி விட்டுட்டு இருக்கு. என் வாழ்க்கையும் நல்லா தான் வச்சிருக்கு. மற்றவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி லாபத்தில் இருக்கோ அதே மாதிரி என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் லாபத்தில் தான் இருக்கு. இது பத்தாது அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு கவர்மெண்ட் மெஜாரிட்டி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட் மேபி நல்லா இருக்கலாம். அதை நான் உபயோகப்படுத்திக்கலான்னு எப்படியும் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா போடலாமான்னு இருக்கேன். எஸ்ஐபியில் ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சா கூட ஆல்மோஸ்ட் 8 லட்சத்தி அதாவது 2 லட்ச ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைச்சிடும். ஆனால் என்னுடைய உள் மனசில் ஆசை என்னென்னா 12 கிடைக்காட்டி என்ன ஒரு 20 கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படி மட்டும் 20 கிடைச்சிருச்சுன்னா நான் மாதம் 10,000 ரூபா தான் போடுறேன். அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே என் பணம் 10 லட்ச ரூபாயா இருக்கும் என் கையில். அப்படிதான் ஒரு நண்பர் 5,000 ரூபா போடலான்னு பார்த்துட்டு இருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஆனால் அந்த 5,000 மியூச்சுவல் ஃபண்ட் 1000 ரூபாயா பிரித்து போட்டுடலாமா ஒரு 5ல், இல்லை ஒரு 2,500 2ல் மட்டும் போட்டுடலாமான்னு பார்த்துருக்காரு. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணு சந்தோஷமா இருப்ப அப்படின்னு. ஆனால் அது சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகலாம் அப்படின்னா ஜென்ரல் டெம்ப்ளேட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 60 to 50% நீங்கள் லார்ஜ் கேப்பில் போடுங்க, மீதி ஒரு 20 to 30% ஒரு மிட் கேப்பில் போடுங்க, அப்புறம் ஒரு 20 to 10% ஸ்மால் கேப்பில் போடுங்க, அப்புறம் 5 to 10% மைக்ரோ கேப்பில் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு 2,000, மிட் கேப்பில் ஒரு 1000, ஸ்மால் கேப்பில் மைக்ரோ கேப்பில் தலைக்கு 1000 போட்டு விடலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். நானாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் நான் பல்கை ஒரே இதில் போட்டு விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதில் மாதம் 10,000 ரூபா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏதா இருந்தாலும் நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். ஆஹா, நம்ம நந்தகோபால் அவர்கள் நல்லா சொல்கிறாப்ல, இவர் வாரன் பஃபெட் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது மார்க்கெட்டில் எல்லாரும் போய் ஓடி போய் வாங்கும்போது நீ ஏற்கனவே வாங்கி வச்சிருந்துருக்கணும். அந்த இடத்துக்கு ப்ரைஸ் மேல் நோக்கி வரும்போது நீ அதை வித்துட்டு ஓடி போயிடணும். அதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் பயத்தில் வித்துட்டு அடிவாரத்தில் ஒரு ஸ்டாக் போகும்போது நீ அதை வாங்கிட்டு 1 வருஷமோ 6 மாதமோ சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ அந்த ஷேர் மேலே வருதோ அப்போ பிடிச்சி வித்துட்டு அதே மாதிரி அந்த பணத்தை கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு ஷேரை கண்டுபிடிச்சி பார்த்து வாங்கணும். இது மிக எளிமை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம நண்பர் அதே மாதிரி தான் சொல்கிறாப்புல, தெய்வமே கையை கொடுங்க. அதாவது நம்மளுடைய அப்பாக்களுக்கு நம்ம ஆசையை ஏதாவது ஒரு குருவி ரொட்டி வாங்கி கொடுத்தா கூட தூக்கி தூர போட்டு நீ யாரு எனக்கு குருவி ரொட்டி வாங்கி கொடுக்குறதுன்னு அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க. என்னால் எக்ஸாம்பிள் காட்ட முடியும். ஆனால் நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 5 லட்ச ரூபா ஷார்ட் டேர்ம் கோல். எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு? பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவோட போறாரு. ஒரு பைக் வாங்கணும் எங்க அப்பாவுக்கு அப்படின்ட்டு. ஸோ 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல அவருக்கு ஆல்மோஸ்ட் 1,4 லட்ச ரூபா லாபம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதையும் எடுத்துட்டு போய் சுசுகி ஆக்சஸ் பைக் வாங்கி கொடுத்துருக்காப்ல. சூப்பருங்க, உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன், அப்பாவுக்கும் கங்க்ராச்சுலேஷன். நம்ம கொடுக்குற கிஃப்டை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போதாங்க நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு இன்பம் வருது. அடடா, இந்த நியூஸை படிச்சுடுமே நானும் போய் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு தோணும். பட் இருந்தாலும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா கூட அதை எட்டி உதச்சுட்டு நான் தாண்டா வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாப்புல. நம்ம வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் நண்பர்களே. இங்கே பாருங்க, எல்லாத்தையோட இன்னொரு சூப்பரான விஷயம். ஒரு நண்பர் அவருடைய பர்சனல் லோன் 6 லட்ச ரூபாயை ஷேர் மார்க்கெட்லேருந்து வந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை வச்சு அடைச்சிட்டாப்ல. சூப்பருங்க. ஷேர் மார்க்கெட் பல பேர்த்துக்கு பல வகையில் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதில் நம்ம நண்பர் ஹரியும் ஒருத்தர். பக்கா பிளானுங்க. இவர் என்னுடைய கண்ணை திறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவருடைய பையன் 7வது தான் படிக்கிறாப்ல. உங்களுடைய குழந்தைகளும் 5ஆவதோ 10ஆவதோ படிக்கலாம். நீங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் அவர் தெளிவாக பிளான் பண்ணிட்டாப்ல. அவருடைய சன்னுக்கு ஒன்றா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடாக தான் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. அப்படி படிக்க வைக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்டும் அதில் கவர் ஆகிடுமா, இன்வெஸ்ட்மெண்ட் கவர் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. இது எல்லாமே பொருளாதாரம் எல்லாமே சம்மந்தப்பட்டதாங்க. ஃபினான்ஸ் மார்க்கெட்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு கடலுங்க. டெட் மார்க்கெட் ரிலேட்டடாக, கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக பல சந்தைகளை பற்றி நம்ம அந்த ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் படிச்சிடும். ஃபினான்ஸ் மார்க்கெட் என்பது எப்போதுமே எக்கனாமி, பொருளாதாரத்தோட இணைந்தது தான். அதனால் நீங்கள் எதை பற்றி படித்தாலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு கட்டத்தில் நீங்கள் படித்தே தான் தெரிவிங்க. இதில் முக்கியமாக நீங்கள் ஐடி ஸ்கில்லை சேர்த்திக்கணும். ஒரு நல்ல எனக்கெல்லாம் ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சது துபாயில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஆரம்ப கட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் அப்படின்ற மார்க்கெட்டில் சம்பளம் அப்படின்றது ரொம்ப அதிகமானது. ஸோ நீங்கள் எதை படிச்சுக்கிட்டிங்கனாலும் அது கூட ஐடி ஸ்கில்லும் சேர்ந்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் டெக்னோ ஃபங்க்ஷனாக வந்துட்டீங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா சம்பளம் 5 லட்சம் 10 லட்சமெல்லாம் அசால்ட்டுங்க.
நானும் என் குழந்தைகளை ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தான் படிக்க வைக்கணும், என் லைனுக்கு கொண்டு வரணும்னு தான் நானும் பார்க்குறேன். அது ஆசைப்பட்டபடி நடக்குதா இல்லையான்னு தெரியல. பட் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாதை ரொம்ப அருமையான பாதை. இருக்கிறதுல இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ப்ரீமியமான சேலரி, அதுலேயும் முக்கியமாக நீங்கள் ஐடி ஸ்கில்லை சேர்த்துக்கணும். இப்போ எனக்கு வந்து ஐடி ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாகவும் தெரிஞ்சு ஐடி ரிலேட்டடாகவும் தெரிஞ்சங்காட்டி தான் நல்ல சம்பளம். துபாய் போகிறோம், ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னா சும்மா இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த ஐடி ஸ்கில்லை வந்து நம்ம ஏதாவது கோடிங் ரிலேட்டடாக ஃபைனான்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பெக்ட் ஆயிரும். டொமைன் நாலேஜ் வந்து அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக வந்துடுது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஐடி ஸ்கில் வந்து எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். ஒரு கோடிங் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், அல்லது அந்த சாஃப்ட்வேரை டெஸ்டிங் பண்ணக்கூடிய ஸ்கில்லாகவும் இருக்கலாம், அல்லது அந்த ரெக்குயர்மெண்ட் கேதரிங் பண்ணி அதை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக இன்புட் கொடுக்கணும். அதாவது ஒரு கோடிங் பண்ணுறவங்களுக்கு இன்புட் கொடுக்கணும். அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாகவும் வரலாம். பெரிய அளவில் நம்மளுக்கு இன்கம் அதில் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் போகிற பாதை ரொம்ப கரெக்டான பாதை. இந்த ஐடி ஸ்கில் மட்டும் நீங்கள் போட்டுறதுல மிஸ்ஸிங், மற்றபடி ஷேர் மார்க்கெட் எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் ஐடி படிக்க வைங்க. ஐடினா தனியாக நீங்கள் ஏதாவது கோர்ஸில் கூட கொண்டு போய் சேர்த்துலாம். C++ அந்த மாதிரி நிறைய இருக்கும். எது ஓரியன்டாக வருது, ஒரு உதாரணத்துக்கு இப்போ எல்லாமே வெப் அப்ளிகேஷனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த ஃபைனான்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் நிறையாவே வெப் அப்ளிகேஷனாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ வெப் ஆப்பை டெவலப் பண்ணக்கூடிய கோர்ஸாக பார்த்து சேர்த்துலாம். அதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிட்டா போதும். அதாவது எந்த ஒரு ஷேருக்குமே நம்ம நியூஸ் தான், அந்த ஷேரில் டெக்னிக்கலி என்ன நியூஸ் இருக்குது, ஃபண்டமெண்டலி என்ன நியூஸ் இருக்குது, மீடியாக்கள் என்ன நியூஸ் வந்திருக்கு, நம்ம நியூஸ் தான் ஷேர் பண்ணுறோம். எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்கிறோம் பாருங்க. ஒன்றா இப்படி கீழே இருந்து திரும்பக்கூடிய ஒரு ஷேராக இருக்கணும், அல்லது மேலே இருந்து மேலேயே உடச்சிட்டு போகக்கூடிய ஷேராக இருக்கணும். அதை பார்த்து தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றத எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 2 டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும். வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பிரேக் அவுட்டுக்கு எடுத்துக்கணும். என்ட்ரி போகிறதுக்கு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி 2 டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ யூபிஎல்னு ஒரு ஷேர் இருக்குது. இந்த யூபிஎல் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு கும்பா குட்டியாக இருந்திருக்கான். ஸோ இவன் எங்காவது ஒரு யூ டர்ன் அப்படின்னு போடும்பொழுது, எங்காவது இப்படி ஒரு யூ டர்ன் அப்படின்னு போடும்பொழுது, இப்போ நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்குறோம். வீக்லி சார்ட்டில் இவன் இப்போதைக்கு ஒரு யூ டர்ன் போடக்கூடிய நிலைமை அப்படின்றத காட்டுறான். அடுத்த வாரம் தொடங்கினதுக்கப்புறம் டே சார்ட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, டே சார்ட்டில் திங்கக்கிழமை அன்னைக்கு, இது வந்து வெள்ளிக்கிழமைத்தினுடைய சார்ட். ஸோ அந்த வெள்ளிக்கிழமைத்தினுடைய கேண்டிலை வந்து தாண்டணும். எப்படி தாண்டணும்? ஒரு உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையினுடைய கேண்டில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஓப்பன் இப்படி இப்படியோ ஒரு வகையில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகிறதே இந்த க்ளோஸை விட அதிகமாக இப்படி ஓப்பன் ஆகணும், அந்த ஓப்பன். அதுக்கப்புறம் அந்த ஹை வந்து வெள்ளிக்கிழமைத்தினுடைய ஹையை வந்து தாண்டும் பொழுது அப்போ இதில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது கிடைக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் வெள்ளிக்கிழமைத்தினுடைய லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இங்கே என்ட்ரி எடுக்க பார்ப்பாங்க. இப்போ இபிஎல்னு ஒரு ஷேர் இருக்குது. இதே மாதிரி வீக்லி அனலைசிஸில் நம்மளுக்கு லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறான். அந்த ப்ரீவியஸ் பாரை விட 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு எகிரி இருக்கான். அப்போ இவனையும் டே சார்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவன் எப்படி இருந்திருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இவனுடைய ஹை என்ன, வெள்ளிக்கிழமைத்தினுடைய ஹை என்ன, அதனுடைய க்ளோஸ் என்ன, அந்த க்ளோஸை வந்து ஓப்பனே தாண்டுற மாதிரி இருக்கணும். அந்த ஹையை என்னைக்கு தாண்டானோ அடுத்த வாரத்தில், அப்போ வந்து இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக கிடைக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாக்கை நான் சொல்ல முடியாது, பட் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு, எப்படி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ பேசியிருக்கோம். உண்மைதாங்க, நம்ம ஷேர் மார்க்கெட்டை வெளிநாட்டுக்காரங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 கோடி 20,000 கோடி அப்படின்னு சும்மா வாங்குறதும் விற்கிறதும் கண்டபடி யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் நல்ல லாபம் பார்க்குறாங்க தான். அது ஷார்ட் டைம்லேயும் லாபம் பார்க்குறாங்க, லாங் டைம்லேயும் லாபம் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க லாபம் பார்க்குற பணம் எல்லாமே நம்ம ஏதோ ஏமாந்து ரீட்டைலர் ஏமாந்ததுன்னு கிடையாது. வெளிநாட்டிலிருந்தே பையருக்கு வர்றாங்க, வெளிநாட்டிலிருந்தே செல்லர் வர்றாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய வால்யூம் நடந்து அவங்கள எவன் பெரியாலோ அவன் சம்பாதிச்சிடறான். அவங்க இதில் யார் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆகுதோ அவங்க வந்து பணத்தை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி இந்திய அளவுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒருத்தர்கிட்ட இருந்து சம்பாதிக்கும் பொழுது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் லாஸ் ஆகிறான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே லாபம் செய்யலாம். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஷேர் பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குன்னா அப்போ இங்கே வாங்கி இங்கே விற்றவனுக்கு லாபம் தான், இங்கே வாங்கினவங்களுக்கு லாபம் தான், எல்லாமே லாபம் தான். ஸோ வெளிநாட்டுக்காரங்க நம்ம மார்க்கெட்டில் சம்பாரிச்சுட்டு நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு செயல். நண்பர்களே, நம்மளுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்குறக்குனே சில ஷேர்களை ஸ்ப்ளிட் பண்ணி விட்றாங்க. நம்மளுக்கு நஷ்டம் அடையணுன்னே சில ஷேரை வந்து
கார்ப்பரேட் ஆக்ஷனால் பண்ணி விட்றாங்க. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணி விட்டுருது. ஸோ ஹெச்ஏஎல் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 100% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். அது உண்மைதான், நானே அதை பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பிடிஎல் அப்படின்ற ஷேரை ஸ்பிளிட் பண்ணி விட்டு ஒரு 100% லாபம் வர வாய்ப்பு இருக்குது. நானும் இதை வாங்கி வச்சுக்கலான்னு தான் பார்க்குறேன். யாராவது இந்த பிடிஎல் ஷேரை வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவை, ஒரு பார்ட்னர் தேவைன்னா சொல்லுங்கள். நானும் போய் இந்த பிடிஎல் ஷேர் வாங்கி வச்சுக்கிறேன். ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அது 100% லாபம் கொடுக்குற வரைக்கும் நான் வச்சுருப்பேன். இப்போ ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் கீழே போச்சுன்னா நம்ம வந்து நஷ்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு மாதிரி ஹெட்ஜிங் பண்ணி தப்பிச்சுக்கலாம். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி. இன்சூரன்ஸுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணமுல்ல. இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு சரக்கு போட்டு படுத்துக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கலாம், ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம் அப்படின்ட்டு. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டோமே, ஒரு வேளை மார்க்கெட் கீழே போச்சுன்னா அதை ஹெட்ஜிங் பண்ணி தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வேளை இந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிஃப்டி பீஸா வாங்கி வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு ஃபண்டு மூலிமா நிஃப்டி அண்டர்லைங் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா மிக எளிமையாக மார்க்கெட் இப்போ 22,000 நடக்குதுன்னா அது ஒரு பெட்டு கட்டுற மாதிரி தான். 22,000க்கு கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கி வச்சுக்கிறேன் ஒரு 5,000 ரூபா கொடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதத்தில் எங்கேயாவது நிஃப்டி கீழே இறங்குற மாதிரி இருந்தால் என்னை என் பொசிஷனை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு 5,000 ரூபா செலவு பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சோம்னு வச்சிங்களேன். அப்போ மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது இதனுடைய குவான்டிட்டி எவ்வளவு? 50 × 22னா ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு 10 லட்ச ரூபா வருது. அப்போ இந்த 10 லட்ச ரூபா நிஃப்டி நீங்கள் வாங்கி வச்சது இறங்கும் பொழுது இந்த புட் ஆப்ஷன் உங்களுக்கு லாபம் கொடுத்து அதை ஈடுகட்டிடும். அதை தான் ஹெட்ஜிங்ன்றாங்க. ஒருவேளை மார்க்கெட் மேல் நோக்கி போயிடுச்சுன்னா இந்த 10 லட்ச ரூபா பொசிஷன் லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு நஷ்டமாகிறது 5,000 ரூபா தானே. இதை தான் பேசிக்காக ஒரு ஹெட்ஜிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய டேட்டா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் போட்டோம்னா அதுக்கே ஒரு வீடியோ தேவைப்படும். அது என்னைக்காவது ஒரு நாள் லைவ் வரும்போது லைவ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஒரு நண்பர் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது திடீர்னு டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க, ரைட்ஸ் அறிவிக்கிறாங்க, ஸ்பிளிட்ஸ் அறிவிக்கிறாங்க ஏதாவது ஒரு ஷேருக்கு அப்படிங்கும் பொழுது இங்கே பாருங்க பிடிஎல் கூட இப்போ ஒரு ஸ்பிளிட் வருது அப்படின்னா அதில் உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட்ஸு ஸ்பிளிட் எல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா குறுகிய காலத்தில் 20% 40% லாபம் கிடைக்குது. கனரா பேங்க்கில் ஸ்பிளிட்னு அறிவிச்சாங்க, அதை நான் போய் வாங்கினேன், எனக்கு ஒரு 20% பக்கம் லாபம் கிடைச்சிது. அந்த சவுத் இந்தியன் பேங்க்ஸில் ரைட்ஸ் இஷ்யூன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, உடனே அதை போய் வாங்கினேன், அதில் எனக்கு ஒரு 20% பக்கம் லாபம் கிடைச்சிது. பட் டிவிடெண்டுகளை பொறுத்த வரைக்கும் லாபம் என்பது 2-3 வருஷம் பண்ணிடுவானு. பெரிய டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்டர் டிஎம் அப்படின்றது போய் 118 ரூபாய்க்கு வாங்குறோம். பிபிசிஎல் 60 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் வாங்கணும். உடனே அந்த ஸ்டாக் என்ன ஆகுதுன்னா கீழே போகுது. அப்போ அதெல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லாங் பீரியடில் இந்த டிவிடெண்ட் அப்படின்றது வருது. மற்ற ரைட்ஸு ஸ்பிளிட்டு போனஸ் அப்படின்றதெல்லாம் அந்த நியூஸ் அறிவிச்சதுக்கு அப்புறமே நம்ம ஷார்ட் டைமில் வாங்கி வச்சோம்னா லாபம் அப்படின்றது வருது. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.